الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة أعيننا محمد بن عبد الله عليه وآله وأصحابه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن إلى آخر السورة صدق الله العظيم. புகழுடையவன் ஏகன் பரிபாலிப்பவன் இணை துணையற்றவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன். மனிதர்களாகிய நாங்கள் நேர்வழி அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்தில் கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தை மனிதர்களாகிய எங்களுக்காகவே தியாகம் செய்த எமது உயிரிழமினிய ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையுடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களை நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வெற்றி தோல்வியை இரண்டு விடயங்களை வைத்து நிர்ணயிக்கின்றார். ஒன்று ஏவல், அடுத்தது விலக்கல். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது பல நன்மாராயங்கள் கிடைக்கிறது. அதனுடைய அடையாளங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் காண முடியும். விலக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகிறது. அதன் காரணமாக சில துன்பங்கள், சோதனைகள், தலை தூக்க முடியாத பிரச்சனைகளுக்கும் நாங்கள் முகம் கொடுப்பதை காண முடியும். அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ளவர் நான் அதற்கு மாறு செய்ததின் காரணமாகத்தான் இந்த துன்பங்கள் என்பதனை உணர்வார், தன்னுடைய உள்ளத்தை விரிவாக்கிக் கொள்வார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைக்கு வழிபடுவார், அவன் விலக்கியதை விட்டும் தவிர்த்து நடப்பார். இதனால் அவருடைய இறுதி நேரமும் கூட நல்லதாக அமைவதை எங்களுக்கு காண முடியும். மக்கள் அவர்களை பற்றி பேசுவார்கள், அது மரணத்துக்கு பின்னால் அவருக்கு கொடுக்கப்படும் நன்மாராயமாக இருக்கும். அப்படியான ஒரு வாழ்க்கையை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் உலகத்துல மனிதனுக்கு வாழும் விதிமுறையை சொல்லிக் கொடுத்தார். குர்ஆனின் ஊடாக சொன்ன வாழ்க்கையை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் இந்த சமுதாயத்துக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு உம்மத்தன் வஸத்தன் என்று குறிப்பிடுகின்றார். நீதமான ஒரு சமுதாயம், நடுத்தரத்தை கையாளும் சமுதாயம். இந்த சிறப்பு நாமம் எதுவரைக்கும் இருக்கும்? எல்லா விடயத்திலும் நடுத்தரத்தை கையாளும் பொழுது ஒன்றில் மிதமின்றி போய் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யவும் கூடாது, மறுபக்கம் அதில் மிகவும் கீழ் நோக்கி போய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபத்தையும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது. நடுத்தரமாக வாழ வேண்டும் என்கிறத ஒரு சிம்பிளிசிட்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அறிமுகமாக்கி தந்தான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் பிரகாரம் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் யார் என்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஹஸரத் ரசூலுல்லாஹ்வை போன்ற செல்வந்தன் யாரும் இல்லை என்கிறதும் எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆனில் வஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நபியே உங்களை நாம் செல்வந்தன் ஆக்கிறோம் என்று சொன்னார்கள். என்றாலும் ஏழ்மையை தேர்ந்தெடுத்தார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹ் எல்லோரும் வாழ வேண்டும் வழிகாட்டினார்கள். செல்வந்தன் வாழ வேண்டுமா? ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நெறிமுறைகள் இருக்குது. ஒரு நடுத்தரமான மனிதன் வாழ வேண்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் பிரகாரமும் வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு ஏழை வாழ வேண்டுமா? பல கட்டங்கள்ல ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் பிரகாரமும் வாழ்ந்து காட்டி தனக்கு தேர்ந்தெடுத்தது ஏழ்மையை. ஒரு வழிகாட்டி மிகவும் தாழ்ந்த நிலைமைக்கு ஆளாத வரைக்கும் அவர் ஒரு நாளும் சமூகத்தினுடைய ஒரு சீர்திருத்தவாதியாக மாற முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தீர்க்கதரிசியாக
සමාජ සංශෝධකයෙක් වශයෙන් තමයි නබි සල්ලල්ලාහු අலைஹி வஸல்லம் துமானන්ව මේ ලෝකයට தில்ல කළේ. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் பெரும் எதிரிகளுக்கும் ஒரு பிரதேசமாக அமைந்தது. அவர்களும் கவர்ந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை காண விருப்பம் இல்லை என்ற முகங்கள், நபியே உங்களை காணாமல் வாழ முடியாது என்றார்கள். எனக்கு ரொம்பவும் வெறுப்பான பூமி இந்த மதீனத்து பூமி, இந்த முஹம்மது வாழக்கூடிய இடம் என்றார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து, அவர் மக்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறைகளை பார்த்து சொன்னார்கள், இந்த மதீனாவை விட்டு போவதற்கு என்னுடைய மனம் நாடுதில்லை, எனக்கு விருப்பமான பூமி இந்த மதீனத்து பூமி என்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண முடியாமல் குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய நபி தோழர் ஓடி வருகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவதனத்தை பார்த்ததன் பின்னால்தான் அவருடைய மனம் நிம்மதி அடைகிறது. யா ரசூலல்லாஹ், சாப்பிட்ட கையோட பிள்ளைகளை மனைவி மக்களை விட்டுட்டு உங்களுடைய ஞாபகம் வந்தது, ஓடோடி வந்தேன், உங்களை தரிசித்தேன். நபியே, நாளை மறுமையில நீங்க உயர் அந்தஸ்துகள்ல இருப்பீங்க, உங்களோட எங்களுக்கு சேர முடியாதே, உங்களை காண முடியாதே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக அவர்கள் எந்த ஒரு வளத்தையும் சொல்லல, சொன்னார்கள், உன்னுடைய அடிமைத்தனத்தை அதிகமாக ரப்புக்கு முன்னால் நிரூபணம் செய், ரப்புக்கு முன்னால அதனை எடுத்து காண்பி, அதிகமான சுஜூதுகளை கொண்டு நஃபிலான வணக்கங்களை அபரிமிதமாக செய்வதனை கொண்டு அந்த நட்பேற்றை பெற்றுக்கொள் என்றார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில தான் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது. நாம் சில சந்தர்ப்பங்கள்ல அந்த வாழ்க்கையை விமர்சிப்போம். கல்லு கட்டிய மார்க்கம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி முர்த்ததானவர்கள் நம்மில் ஏராளமாக இருக்கின்றார்கள். அந்த மார்க்கத்துக்கு போனால் நாமும் கல்லு கட்ட வேண்டி வருமே, அப்படியான போதனைகள் எல்லாம் சொல்லப்படுதே என்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கல்லு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு அல்லாஹ் அனைத்தையும் கொடுக்க தயாராக இருந்தான். நீங்கள் நடந்து செல்கிறீர்கள், இந்த மக்கத்தில் விளங்கக்கூடிய எல்லா மலைகளையும் உங்களுக்கு தங்கமாக்கி தாரேன் என்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அதனை ஏற்கவில்லை. ஏன்? எனக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனாலும் தன்னுடைய உம்மத்துக்கு ஏதாவது கொடுக்கும் பொழுது சிறந்ததை கொடுத்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு தஹஜ்ஜுதை அல்லாஹ் ஃபர்லாக்கினான் என்றாலும் உம்மத்துக்கு அது சுன்னத்தாக நஃபிலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் விசால் என்ற நோன்பை பிடிப்பார்கள். அதாவது நோன்பு திறந்ததன் பின்னால அதற்கு பிறகு எதையுமே சாப்பிட மாட்டார்கள். சஹர்லையும் தான், முன்னந்திலையும் தான், நாங்கள் தான் ஒரே இரவுல 3 நேரம் சாப்பிடுகின்றோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் 2 நோன்புகளை ஒரே தடவையில சேர்த்து நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். உம்மத் என்று வரும் பொழுது வேண்டாம் என்றார்கள். ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு இலகுவை தான் கொடுத்தார்கள். இதனாலேயே சொன்னார்கள், நீங்கள் நடுத்தரத்தை கையாளுங்கள், போதுமென்ற மனப்பான்மையோடு வாழுங்கள், என்றும் சந்தோஷமாக வாழ முடியும். குடும்பத்துக்கும் நடுத்தரத்தை பழக்குங்கள் என்று மிகவும் பொஷான சந்தைக்குத்தான் மனைவி மக்களை அழைத்துக் கொண்டு போகின்றோம். அவர்களுக்கு ஒரு நடுத்தரமான கடைக்கு போய் ஆடைகளை வாங்குற பழக்கமே கிடையாது. அந்த கடையின் படிவாசலை அவர்கள் மிதிப்பதாக இருந்தால் பார்க்கக்கூடியவர்கள் எங்களை கேவலமாக நினைப்பார்கள் என்று நாம் எண்ணுகின்றோம். அவர்கள் மிகவும் பொஷான வாகனத்துல தான் போக வேண்டும். ஒரு நடுத்தரமான வாகனத்துல போறது அவர்களுக்கு கௌரவ பிரச்சனை. இந்த முறைக்கு நாங்கள் பழக்கிறோம். இப்படி ஒவ்வொரு விடயத்திலையும், உணவுலையும் தான், சாப்பாடுலையும் தான், விருந்து பரிமாறுவதிலையும் தான். ஆனால் விருந்துக்கு இஸ்லாம் வரையறை விடுக்கவில்லை. நாம் சில விடயங்களின் பொழுது எல்லை மீறி போய்விடுகின்றோம். அதற்காக தனக்கு யார் பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ, துனியாவில் பிரகாசிக்கிறார்களோ அவர்களை மட்டும் தான் அழைக்கிறோம். இப்படியான விருந்துகளுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் போக வேண்டாம் என்றார்கள். சில இடங்களில் வலிமா சாப்பாடு போடுவார்கள், அதை கேட்டகரைஸ் பண்ணுவார்கள். இன்ன சாராருக்கு இந்த நாளில், இன்னார்களுக்கு இந்த நாளில், உலமாக்களுக்கு இந்த நாளில்,
செல்வந்தர்களுக்கு இந்த இப்படியான நாளில் நல்ல நோட் தரத்துல துனியாவுல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் இவர்களுக்கு இந்த நாளில் என்றெல்லாம் பிரித்து 3 நாளைக்கு வலிமா போடக்கூடியவர்களுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், அதில் நீங்கள் கலந்து கொள்ளாதீர்கள். அழைப்பது, அழைப்புக்கு பதில் அளிப்பது சுன்னத்து. நீங்க அழைக்கிறீர்கள் அவர்கள் பதில் அளிக்கிறது பர்து என்றாலும் இதை போன்று பாகுபாடு இருக்கும் என்றால் நீங்கள் அப்படியான இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் உலகத்துக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிதாயத் கிடைக்கும் மார்க்கத்தை தான் அறிமுகப்படுத்தினார்கள். எல்லோரும் கவர்ங்கள் இஸ்லாத்தின் பக்கம், அதற்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையின் பக்கம் வாருங்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமதியான ஒரு போதனையை செய்கிறார்கள். யா அபூ ஹுரைரா குன் வரிஅன் தகுன் அபுதன் நாஸ். அபூ ஹுரைரா, நீங்க பேணுதல் உள்ள மனிதனாக இருங்க. இன்றைக்கு எல்லை மீறி போகும் பொழுதுதான் வாழ்க்கையின் வர என்ற அந்த பேணுதல் நம்மை விட்டு இல்லாமல் போயிது. சுன்னத்துகளை குழி தோண்டி புதைக்கிறோம், அதனை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிகிறோம். ஏன் இந்த சிந்தனை இல்லை என்ற நபி இந்த பங்கன்ல எப்படி வழிகாட்டினார்கள், அவருடைய ஒவ்வொரு கட்டமும் எப்படி இருந்தது என்றாலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தனக்கு கஷ்டத்தை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு தந்த வழிமுறை அது நடுத்தரமான வழிமுறை, அது இஸ்ராஃப் வீண் விரயம் இல்லாத நடைமுறை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இஸ்ராஃப் செய்யக்கூடியவராக மாறிவிடாமல் இருக்கிறதுக்கு எல்லா விடயத்திலையும் பேணுதலை கையாளுங்கள். சிலர் பேணுதல் என்கிறது ஓரிரு விடயத்தோட வரையறைத்து விடுகிறது. பாதையில போகும் பொழுது அந்நிய பெண்ணை பார்க்காமல் இருக்கிறது பேணுதல் என்று நினைக்கிறார், பொய் சொல்லாமல் இருக்கிறது பேணுதல் என்று நினைக்கிறார். நிச்சயமாக இது பேணுதல் தான், ஆனால் அதனோட மட்டும் வரையறுக்கிறார்கள். மாற்றமாக பேணுதல் நம்முடைய இருப்புல இருக்குது, பேணுதல் நம்முடைய சிரிப்புல இருக்குது, பேணுதல் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் இருக்குது, பேணுதல் எங்களுடைய உள்ளங்களை சமைக்கிறதுல இருக்குது. ஆனா இவைகள் எல்லாத்திலையும் கோட்டையிட்டு உள்ளங்கள் முறியடிக்கப்படுது. இவருடைய சில அடாவிடி தனங்களின் காரணமாக எத்தனையோ பேர் பதுவா செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு விளங்குதில்லை. இதனால பேணுதலை கையாளுங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சொன்னார்கள், குன் வரிஅன் தகுன் அபுதன் நாஸ். நீங்க பேணுதலுடையவராக ஆயுவேன் என்றால் மனிதர்கள் ஆக பெரிய வணக்கசாலியாக மாறுவீர்கள். இந்த பேணுதல் இல்லாததினால்தான் எங்களிடத்துல இபாதத், நாங்க ஒரு ஆபித் வணக்கசாலி என்று கூட சொல்லப்பட முடியாமல் இருக்குது. இன்றைக்கு நாங்க எங்களுடைய சில மோசமான வஸ்துகளை கூட கொண்டு வந்துவிட்டு மஸ்ஜிதுடைய உருவத்தை கூட பேணாமல் அதனை பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். மஸ்ஜிதுக்குள்ள வந்து சப்தத்தை இடுகின்றோம். சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ், திர்மிதியுடைய ஹதீஸ்ல வந்து இருக்குது, எப்போ மஸ்ஜிதுகள்ல சப்தங்கள் அதிகரிக்குமோ கியாமத்து நாளை எதிர்பாருங்கள். காட்சிகள் ஏராளமாக எங்களுக்கு முன்னால சித்தரிக்குது. இவைகள் எல்லாமே பேணுதல் இல்லாததின் காரணமாக உருவானது. பேணுதல் எங்களுடைய பெண் மக்கள் ஆரம்ப காலத்தில் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலையோ ஆடவர்கள் வருவார்கள், உலமாக்கள் வருவார்கள் என்றால் கொஞ்சம் ஒதுங்கி நிற்பார்கள், ஒதுங்கி போவார்கள். ஆனா இந்த காலத்துல அந்த பெண்களிடத்துல கூட வெட்கங்கள் பறிக்கப்பட்டு பேணுதல் இல்லாமல் போய்விட்டது. சரிசமமாக அவர்கள் ஆண்களுடன் நடை போடுகின்றார்கள். இதுதான் சமத்துவம் என்று சிலர்கள் அதற்கு பெமினிஸ்ட்வாதிகள் ஊக்குவிப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அப்படியான ஒன்றை எங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. மாறாக கணவன் ஓட மிகவும் கடினமாக பேசக்கூடியவள் கடை வீதிக்கு சென்று அங்கு உள்ள சேல்ஸ்மேனோட ரொம்ப இனிமையாக பேசுகிறாள். இங்கே தான் பேணுதல் இருக்குது. எப்படி என்ற ரப்பு எனக்கு நடந்து கொள்ள சொன்னாலோ, லா தஹ்லான பில் கவுல், பெண்களே நீங்கள் நலிந்து வலிந்து இனிமையாக பேச வேண்டாம். மரல், இதுக்குத்தான் பேணுதல் என்கிறது. நீங்க அப்படி பேசுவீங்கன்னா உள்ளத்துல விபச்சார நோயுள்ளவர்கள் இருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய சத்தத்தின் ஓசையின் ஊடாகவும் தகாத இன்பம் பெறுவார்கள், நீங்க பாவியாகிடுவீர்கள். இதற்குத்தான் பேணுதல் என்கிறது. இன்றைக்கு நின்று கொண்டு தண்ணி அருந்துகிறார், அதுக்கு ஆதாரமும் சொல்லுகிறார்.
சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, மன் ஷரிப காயிமன் ஃபல்யஸ்தகி, யார் நின்று கொண்டு நீர் அருந்துகிறாரோ அவர் வாந்தி எடுக்கட்டும். இந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதற்காக வேண்டி ஜம்சம் நீரை கம்பேர் பண்றார், கயாஸ் குடிக்கிறார்கள், கம்பரிசனை கொண்டு வரார். ஜம்சம் ரசூலா நின்று கொண்டு தானே குடிச்சாங்க. அந்த அளவுக்கு அதனை விளங்குவதற்கு கூட அறிவில்லாதவர்கள் உருவாகிட்டார்கள். அந்த நேரம் ஜம்சம் கிணற்றிலிருந்து அள்ளப்படும், அங்கே மக்களுக்கு எடுத்து ஊற்றப்படும். ஜம்சம் புகுத்தக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்கிறான். ஆரம்ப காலத்தில் சில கோத்திரங்கள், சில பிரிவினர்கள், குறைஷ்கள்ல 10 பிரிவுகள் இருக்கிறார்கள். அவர்கள் நாம் ஜம்சம் ஹாஜிகளுக்கு புகுத்தாக்கும் விடயத்தில் பொறுப்பு என்று சண்டை பிடிப்பார்கள். அதனை ஒரு பெரிய இபாதத்தாக மதிப்பார்கள். இப்படியான நிலைமையில் அந்த ஜம்சம் இடத்துல இன்றைய போல கிரானைட் போட்டோ டைல்ஸ் போட்டோ இருக்கல்ல, மாற்றமாக அன்று சேராக இருந்தது. அந்த சேத்துல உட்கார்ந்தா இஹ்ராம் மற்றும் ஆடைகள் ஊட்டியாகி விடும் என்பதற்காக அந்த அல்-லரூரா துபீஹுல் மஹ்தூராத், சில இக்கட்டான சந்தர்ப்பங்கள்ல தடுக்கப்பட்டதையும் ஆக்குமாக்கும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் ரசூலா நின்று கொண்டு குடித்தார்கள். இதனை வைத்து மஸ்ஜிதுல தாராளமாக இடம் இருக்குது, நின்று கொண்டு அடிக்கிறார். இது பேணுதல் இல்ல. பேணுதல் உட்கார்ந்து அருந்துவதுதான் பேணுதல். கீழே உங்களுக்கு உட்கார இயலுமா சாப்பிடும் பொழுது ஏலும் என்றால் அமர்ந்து சாப்பிடுறது தான் பேணுதல். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆக்குலு கமா யாக்குலுல் அப்து, ஒரு அடிமை தன்னுடைய ரப்புக்கு முன்னால எப்படி சாப்பிடணுமோ அந்த முறையில தான் நான் சாப்பிடுகிறேன். எப்பவும் பூமியில தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன்? அந்த பூமியுடைய தன்மை பணிவு அது யாரையும் சுமக்குது, பாவியையும் அநியாயக்காரனையும் நல்லவர்களையும் அது சுமக்குது. அந்த தன்மை பூமிக்கு இருக்குது. அது பணிவாக எதையும் தாங்குது. எனவே அந்த தன்மை எனக்கும் வர வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் பேணுதலை கையாண்டார்கள். எனவே பேணுதல் என்ற இந்த தலையங்கம் ரொம்பவும் விசாலமானது, நீளமானது. சொன்னார்கள், அபூ ஹுரைரா, நீ பேணுதலாக இரு, அத்துடனே உனக்கு எது கிடைக்குதோ அதனை கொண்டு போதுமாக்கிக்கொள், நீ மாபெரும் செல்வந்தனாக மதிக்கப்படுவாய். குன் கானியன் தகுன் அக்னன் நாஸ், நீ போதும் என்ற மனப்பான்மையோடு வாழை, மனிதர்கள் ஆகக்கூடிய செல்வந்தனாக ஆகிடுவாய். என்று நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் இந்த போதும் என்ற மனப்பான்மை வராதது தான். ஒன்று இருந்தால் 2 வேண்டும், 2 இருந்தால் 3 வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு, யா அல்லாஹ் நீ இதை எனக்கு தந்திருக்கின்றாய், நான் அதனை போதுமாக்கிக் கொள்கிறேன், உனக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ பேணுதல் உள்ளவனாக இருந்தால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அந்த நடுத்தரத்தை கையாளக்கூடியவனாக இருப்பாய். இதனால் தகுன் அஷ்பரன் நாஸ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவர்கள் மிகவும் முதலுரிமை பெற்றவனாக ஆகிடுவாய் என்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மற்றும் அல்ல, சஹீஹ் முஸ்லிம்ல மற்றும் ஒரு ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, கத் அஃப்லஹ மன் அஸ்லம, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வருஸிக கஃபாஃபன், போதுமான அளவு உணவும் கொடுக்கப்பட்டாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நன்மைகளுக்கு ஆளாகிவிட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை அவனுக்கு பங்கு வைத்துக் கொடுத்தாலோ அதுல இவன் போதும் என்ற தன்மையை ஏற்படுத்திக் கொள்கிறான். அல்லாஹ் அவனை போன்ற சிறந்தவன் உலகத்தில் யாரும் இல்லை என்கிறான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், போதும் என்ற மனப்பான்மை வராத பட்சத்துல நீங்க பல நல்ல விடயங்களை கூட பேர் கெடுக்க செய்வீங்க. இன்றைக்கு சில விஷயங்கள்ல நாங்க மனோ இச்சைக்கு முதல் உரிமை கொடுக்கிறோம். இதனால பல விதமான இழிவுகளுக்கு, துன்பங்களுக்கு ஆளாகிறோம். ஆரம்பத்தில் இருந்த வரவேற்பு கூட எங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் போதும் என்ற தன்மையும் நடுத்தரத்தை கையாளாததும் பேணுதல் இல்லாததின் காரணமாகவும் தான் உருவானது என்கிறதுல மறந்துவிடக் கூடாது. எல்லோரையும் போல நமக்கு வாழ முடியாது. நன்றி செலுத்துவதாக இருந்தால் உங்களுக்கு கீழுள்ளவர்களை பாருங்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சில நன்றி கெட்டவர்கள் பேசுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், ஃபஅம்மல் இன்சான், மனிதனை பொறுத்தவரையில், இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு,
அல்லாஹ் அவனை கொஞ்சம் சோதிக்க நாடினான். மனிதனை அல்லாஹ் கொஞ்சம் சோதிக்க நாடினால் முதலாவது அவனுக்கு எல்லா விதமான கண்ணியத்தையும் கொடுப்பான். பொருள் ரீதியில, தலைமைத்துவ ரீதியில. அவரிடத்துல மனிதர்கள் வரிசையாக வந்து ஆலோசனை கேட்கிற விஷயத்துல அவருக்கு வரவேற்பா. அவர் வரும் பொழுது பாதைகள் திறந்து கொடுக்கப்படும் விடயத்தில் எல்லாம் மிகவும் முன்முறமாக அல்லாஹ் கண்ணியப்படுத்துவார். இது ஒரு சோதனை என்கிறத மறந்துவிடக்கூடாது. எனக்கு உங்களுக்கு பரிச்சயமான ஆயத்தான், தினசரி தொழுகையில ஓதப்படக்கூடிய ஆயத்தான். அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்க நாடினால் முதலாவது செய்யறது அவனுக்கு கண்ணியத்தை கொடுப்பான். எல்லா விதமான நியமத்துகளையும் பரிபூர்ணமாக கொடுப்பான். இந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அவன் பேச ஆரம்பிப்பான். மற்றவர்களுக்கு இல்லாத புகழாரம் எனக்கு கிடைத்திருக்கிறது, மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாத அறிவு நியமத்தெல்லாம் எனக்கு தரப்பட்டிருக்குது என்று வாயளவுல மட்டும் ரப்பி அக்ரமன், என்னுடைய ரப்பு என்ன சங்கைப்படுத்தியிருக்கிறான், கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று கூறுவான். அந்த மனிதனை அல்லாஹ் மீண்டும் சோதிக்க நாடினால் அவனுடைய கொடுப்பனவுல, அவனுடைய ரிஸ்க்ல ஒரு நிர்ணயத்தை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். அங்க ஒரு எஸ்டிமேட்டட் அளவு உண்டாகிவிடும். அவன் நினைச்ச மாதிரி எல்லாம் சிந்தனைக்கு ஏற்றவாறெல்லாம் அவனுக்கு கிடைக்க மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல பல கேட்டகரி உள்ள மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுடைய தன்மையை பார்த்து சோதனைக்காக சில சில விஷயங்களை செய்து பார்ப்பான். அந்த நேரம் எங்களை மறக்கிறானா, இல்ல எங்களுடைய சிந்தனையில நடுத்தரமாக போறானா என்கிறதனை அல்லாஹ் பார்க்க ஆரம்பிக்கின்றான். சிலர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அளவின்றி நாங்க அவர்களுக்கு ரிஸ்கை கொடுப்போம், வசதிகளை கொடுப்போம். இன்னும் சிலருக்கு அவங்களுடைய ரிஸ்க அந்த அளவுக்கு விரிவாக்கி விஷாலப்படுத்தி விடுவோம். மற்றும் சிலருக்கு அவர்கள் நினையாத புறத்திலிருந்து ரிஸ்க் கொடுப்போம். இன்னும் சிலருக்கு அவருடைய ரிஸ்கில ஒரு அளவை நாங்கள் நிர்ணயிப்போம். இந்த நேரம் ரப்பி அஹானன், இவன் சொல்லுவான், என்னுடைய ரப்பு என்னை கேவலப்படுத்துகிறான். இதுதான் நன்றி கெட்ட மனிதன், நடுத்தரம் அறியாத மனிதன், தேனுதல் இல்லாத மனிதன். அல்லாஹ் சொல்கிறான், நீ நன்றி உள்ளவனாக அந்த நான் நிர்ணயித்த நேரமும் ஆக்கியிருந்தா நான் உன்னை எந்த காரணத்தை கொண்டும் பயக்கூலு ரப்பி அஹானன், என்னுடைய ரப்பு என்னை கேவலப்படுத்திட்டான் என்று சொல்ல வைக்க மாட்டேன். கல்லா பல் லா துக்ரிமூனல் யதீம், நீ நினைக்கிறது போல இல்ல, பல் மாறாக லா துக்ரிமூனல் யதீம், நீ யதீம்களை கவனிக்கிறது இல்ல. இன்னைக்கு அடுத்த வீட்டுல யதீம் இருக்கிறான், ஒரு நாள் கூட தலையை தடவி இருப்போமா? கல் நெஞ்சம் உடையவர்களே, தடவுங்கள் யதீமுடைய தலையை நல்ல நியத்துடன். எத்தனை முடிகள் கையிலே படுகின்றதோ உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், வாழ்க்கையில பரக்கத் செய்யப்படும், உள்ளங்கள் மிருதுவாக்கப்படும். ஆனா எங்களை விட தாழ்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை நாங்க ஏறெடுத்தும் பார்க்கிறது இல்ல. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நான் உன்னை கேவலப்படுத்தல மனிதன் என்றாலும் உன்னுடைய நடைமுறை சரியில்லை. நீ அநாதைகளை கவனிக்கிறது இல்ல, அவர்களை கண்ணியப்படுத்துறது இல்ல. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அநாதை இல்லாமல் சாப்பிட்ட நாளே கிடையாது. எந்த சாப்பாடு மேசையில, எந்த சாப்பாடு சஹன்ல, சாப்பாடு தட்டுல ஒரு அநாதை அமர்ந்து கொள்கிறாரோ அதை போன்ற சிறந்த சாப்பாடு எங்கேயும் இல்லை என்றார்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்லா பல் லா துக்ரிமூனல் யதீம் வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று தூண்டுறதும் இல்லை. நீ தான் கொடுக்கிறாய் இல்ல, மற்றவனையாவது மோட்டிவேட் பண்ணி கொடுக்கிறதுக்கு. உனக்குத்தான் கொடுக்கிறதுக்கு வசதி இல்ல, வசதி உள்ளவனை தூண்டு. இந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க, நீங்களே நேரடியாக போய் அவர்களுக்கு ஏதாவது செய்யுங்க என்று தூண்டுங்க.
லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும். இன்றைக்கு என்னென்னமோ பேசி தள்ளுறீங்களே, இதை போன்ற விஷயங்களை பேசுங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல எந்த நலவும் கிடையாது. இல்லா மன் அமர பி ஸதகத்தின், உங்களுக்கு தான் சதகா செய்யறதுக்கு வசதி இல்ல, மற்றவருக்கு செய்யுமாறு ஏவுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுவும் உங்களுக்கு முடியலையா, அவ் மாரூஃபின், ஒரு நல்லதை செய்யுங்க. அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், மக்கள் பிணங்கி இருக்கிறார்கள், உள்ளங்கள் உடைந்து இருக்குது, உறவுகள் கசந்து போய் சந்திப்புகள் இல்லாமல் இருக்கிறார்கள். இதனால் அவர்களுடைய வாழ்க்கையில ஏராளமான சோதனைகள். அவர்களை இணக்கப்படுத்தி வைங்க. யார் ஒரு மனிதர்களை இணக்கப்படுத்தி வைக்கிறதுக்காக ஒரு குடும்பத்தை, ஒரு கணவன் மனைவிய நல்ல விடயங்களை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை பேசினாரோ, உல்தி இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில அடிமைகளை உரிமையிட்ட நன்மைய அல்லாஹ் ஒரு வார்த்தைக்கு கொடுக்கிறார். எத்தனை வார்த்தைகள் பேசுவோம். இத மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு இன்றைக்கு ஜீரணிக்கிறது இல்லை. இதெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு நேரம் இருக்குதா? நீங்க வெறுமனே தொழுறது மட்டுமல்ல இல்ல, நீங்க வெறுமனே ரோட்ல போகும் பொழுது 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்கிறது, இவைகள் மட்டுமல்ல இல்ல. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான விடயங்கள்ல அமல தவறவ செய்திருக்கிறான். இதெல்லாம் பேணுதல் உள்ளவர்களுக்கும் இதுவெல்லாம் நடுத்தரமாக வாழக்கூடியவர்களுக்கும் தான் விளங்குவே தவிர, ஆக உயர் அந்தஸ்துல வாழக்கூடியவர்கள் ஏழைகளை காணும் பொழுது கோபம் கொள்வார்கள். அவர்களுக்கு சலாம் கூட சொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய குணம் கெட்டுவிடும். இது நான் சொல்லல, குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை வைத்து சொல்கிறேன். ஃபலா யஹ்தஹாலூன அலா தாமில் மிஸ்கீன், அது மட்டுமா, வதக்குலூன துராஸ அக்லல் லம்மா, நீங்க மீராசுடைய அனந்தர சொத்துக்களை ரொம்பவும் நல்லா புசிக்கிறீங்க, அதனை உரியவருக்கு கொடுக்கிறீங்க. இன்றைக்கு சகோதரன் ஒன்று குடல் பீத்து வந்தவன், ஒரே ரத்தத்தில் பிறந்தவன், கொஞ்சம் ஒரு ஷான் பூமிக்காக அவனை காட்டி கொடுக்கிறான். சிறைவாசம் செய்கிறார்கள். கோட்ஸ்ல எத்தனையோ சந்ததிகள் மௌத்தா போயிட்டாங்க. அது வரைக்கும் வழக்கு போய் கொண்டிருக்கிறது. மீராஸ் பங்கு வைக்கக்கூடிய நேரத்தில் யாராவது வந்தா அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறார். சகோதரர்களை, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைகள் எல்லாம் யாருக்கு வரும்? நடுத்தரமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்குத்தான் வரும். மக்களை மதிக்கும் தன்மை யாருக்கு வரும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்த உம்மத்தன் வசத்தன் என்று அல்லாஹ் சொன்ன நடுத்தரமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்குத்தான் வரும். وَتَأْكُلُونَ التُّرَاثَ أَكْلًا لَمًّا وَتُحِبُّونَ الْمَالَ حُبًّا جَمًّا, நீங்க மிகவும் பணத்தை விரும்புறீங்க, இதனால உங்களுக்கு உறவுகள் அருந்து போகட்டும். தாய் ஒன்ன காண முடியாமல் கண்ணீர் வடித்து அந்த நோய் படுக்கையிலே மௌத்தா போகட்டும். ஆனா இவனுக்கு கணக்கு இல்லை. இதெல்லாம் எதனால? நாங்க சில விஷயங்கள்ல எக்ஸ்ட்ரீம்லி எல்லை மீறி போனதன் காரணம். வேண்டியவானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாழ்க்கைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிர்மாணித்தான். அது மனிதனுடைய சுபாவத்துக்கு ஏற்ப படைத்தவுடைய அறிவின் அடிப்படையில கொடுக்கப்பட்டது. அதனை முழுமையாக வாழ்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ் அந்த உம்மத்தாக என்னை உங்களையும் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை, அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்களும் நடுத்தரமான முறையில் எடுத்து நடந்து சமூகத்துக்கு நல்லதை செய்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒரு பேருதலான வாழ்க்கையை வாழ்ந்து நாள மறுமையில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எங்களுடைய முஸ்லிம் நெஞ்சங்கள் அவதிப்படுகின்றார்கள். சாப்பிட உணவில்லாமல் இருக்கிறார்கள், அருந்த நீர் இல்லாமல் இருக்கிறார்கள், மண்ணை சாப்பிடுகிறார்கள், குப்பை கூலங்கள் கூட அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு இல்லை, அதையும் ஆசிக்கின்றார்கள். அவர்களுக்கு யா அல்லாஹ் நீ நல்ல ஒரு நிலைமையை ஏற்படுத்துவாயாக, விமோசனத்தை கொடுப்பாயாக, அவர்களுடைய நிலைமைகளில் பொழுது அவர்களுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவாயாக, அவர்களுக்கு இழந்தவைகள் அனைத்தையும் இரட்டிப்பாக திருப்பிக் கொடுப்பாயாக. எங்கள் எல்லோருடைய துஆக்களையும் கபூல் செய்வாயாக. வஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.